ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தொழில் சம்பந்தமாக தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் அப்போ தான் நீங்களாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி தொழில் எப்படி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வாங்க வீடியோ பார்த்துலாம். சிறு தொழில் சம்பந்தமாக தாங்க சொல்ல போகிறேன். பெரிய பெரிய தொழில் நிறைய முதலீடு போடணுமா, இதுக்கு நிறைய வருமானம் வேணும், இதெல்லாம் தொழில் செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் செய்யணும், செஞ்சால் தான் லாபம் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப சிறு தொழில் தாங்க. வீட்டுக்கு வெளியிலேயே நம்ம வந்து மெயின் ரோட்லேயே நம்ம இருக்கிறோம், வீட்டுக்கு வெளியிலேயே நம்ம வந்து ஒரு பெஞ்சு போட்டு இந்த தொழிலை வந்து செஞ்சிடற அசால்ட்டான தொழில் தாங்க சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கஷ்டமான தொழில் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். முதலீடு அதிகமாக போடணுமோ, நம்ம வந்து அதிகமாக முதலீடு போட தான் வருமானம் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்க வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு தொழில் செய்யலாம் அப்படி இல்லையா, நம்மளால வருமானம் எடுக்கணும், என்னால் வெளியில் போயெல்லாம் சம்பாதிக்க முடியாது நம்ம அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான தொழில் தான் இது நீங்கள் நான் சொல்ல வந்திருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாதாரணமான தெரிஞ்ச தொழில் தான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது வந்து வீட்டுக்கு வெளியில் மெயின் ரோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெஞ்சு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சும்மா கூழ் தொழில் தான் செய்யலாம். கூழ் தொழில் சம்மந்தமாக நீங்கள் பேச வந்திருக்கேன். எப்படின்னா கேப்பங்கூழ், கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கடையில் வந்து ஒரு 1/2 கிலோ தான் வாங்க போகிறோம். 1/2 கிலோ வாங்கினாலே ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டாலே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து கூழ் காய்ச்சலாம். அது வந்து நம்ம ஒரு சொம்பு, ஒரு மீடியம் சொம்பு வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாக கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஃபுல்லாக நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு தேவை நமக்கு என்னென்னா கேழ்வரகு, கேப்பங்கூழ் பவுடர் நம்ம வாங்கி வச்சுக்க போகிறோங்க. வாங்கி வச்சிட்டோம்னா அதில் வந்து நம்ம 1/2 கிலோ வாங்கினாலே அது ஒரு 10 டேஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த கூழ் கிண்டி தான் நம்ம வந்து இன்றைக்கி வியாபாரம் பண்ண போகிறோங்க. அந்த கூழ் என்ன பண்ணுவீங்க அது உங்களுக்கே தெரியும். நைட் ஒரு 1 ஹவர் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்து நம்ம 1 ஹவர் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதை வந்து காய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நான் வந்து புளிச்சது என்ன பண்ண போகிறோம், நம்ம மோர் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோம் இதுக்கு பொருள்னு. அந்த மோரை வாங்கி காய்ச்சிட்டு நம்ம வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதுக்கான சைடிஸ் என்னென்னா நம்ம வந்து துவையலாகவும் வச்சுக்கிறாங்க சில இடத்துல. சில பேர் வந்து இந்த அதோட வந்து வடகம் அதெல்லாம் பொறிச்சு வைக்கிறாங்க, சைடிஸாக வைக்கிறாங்க. இது தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது முடிஞ்சால் இதை கூட நீங்கள் செய்யுங்க. இது கூட பக்கத்தில் என்ன நமக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் மெலன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. வாட்டர் மெலன் உங்களால் முடியும், முழு பழமாகவே நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வருமானம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட செய்யலாம். அப்படி இல்லை என்னால் வந்து முழு பழம் வாங்குற அளவுக்கு நமக்கு அமௌண்ட் கிடையாது, முழு பழம் நம்மளால் சேல்ஸ் பண்ண மொத்தமாக வாங்குறதுக்கு நமக்கு முதலீடு போடுறதுக்கு நமக்கு அமௌண்ட் கிடையாது கையில் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 10 பழம் 15 பழம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி விற்க போகிறோம். கட் பண்ணி கொடுத்தா இன்னும் லாபம் கிடைக்கும். நம்ம முழு பழத்தை விட நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் தொழிலும் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நிறைய இடத்துல இருக்க போகிறது கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கூழ் கடை வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம அக்கம் பக்கம் கூழ் கடை கிடையாது அப்படின்னா நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு பெஞ்சு போட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறாங்க. இவ்வளோ தாங்க. இதுக்கு வந்து முதலீடு அதிகம் தேவையாது உங்களுக்கே தெரியும். கூழ் வந்து எவ்வளோ கூழ் மாவு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. கம்மியான முதலீட்டில் நிறைய வருமானம் எடுக்கக்கூடிய தொழிலில் ஒன்று இது அப்படின்னு சொல்லலாங்க. அது கூட வாட்டர் மெலன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் மெலன் பக்கத்தில் வச்சுக்க போகிறோம். முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்கன்னா ஜூஸ் கடை கூட பக்கத்தில் வச்சுக்கலாம். ஜூஸ் கொடுத்தா கூட அதுவே நல்லா வியாபாரம் ஆகும். நன்னாரி ஜூஸ் ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. 80 ரூபா 60 ரூபா இந்த ரேட்டு தான் இருக்குது. நான் கூட சம்மர் வந்துட்டாலே இந்த ஒரு பாட்டில் 2 பாட்டில் வாங்கி வச்சிருவேன். ஏன்னா வந்து பசங்க கேட்கும், நமக்கு இந்த ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கிற டைமில் நான் லெமன் வந்து அம்மா வீட்டில் நிறையவே கிடைக்குங்க. அதை வச்சு நான் வந்து எப்பொழுதுமே ஜூஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுபோல் ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன் இது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்ல வியாபாரமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 தொழிலுமே வந்து சம்மருக்கு ஏற்ற தொழில், சூப்பராக வியாபாரமாகும். கூழ் தொழில், இதோட வாட்டர் மெலானு, நம்ம ஜூஸ் கடை வைக்க போகிறோம். இந்த 3 கடையுமே சம்மருக்கு நல்லா போகும். வெயிலுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ரோட்டு ஓரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நாளுக்கு வியாபாரம் ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஒரு 500 ரூபாய் வைக்கச்சு நமக்கு குறைச்சல வியாபாரமாகும். அது கூழ் கடைங்கும் போது இன்னும் அதிகமாகவே ஆகும். நம்ம காய்ச்ச போது 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் தான் காய்ச்சி நம்ம வந்து வெளியில் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் உங்ககிட்ட ஒரு டம்ளரே 30 ரூபா வித்துச்சு முன்னாடி. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சது. அதுக்கப்புறம் இடையில குடிக்கவே இல்லை, வெளியில் இந்த மாதிரி போகிற டைம் கிடைக்கல எனக்கு. அதுபோல் ஒரு 30 ரூபா வித்துச்சு. அப்போ வந்து 40 ரூபா 50 ரூபா விற்கும் ஒரு சொம்பு ஒரு கூழ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ ரேட்டு எனக்கு தெரியல சரியா. நீங்கள் அந்த தொழில் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. நீங்கள் வச்சுட்டு இந்த நல்ல லாபம் கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.